வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமஸ் ஐயா தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சனியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சனி இந்த லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, சனி இந்த லக்னத்துக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யறாரா கெட்டது தீமை செய்யறாரா, இல்ல தசா புத்திகள் அந்தரம்னால ஏதாவது நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சொல்லுங்க. ஆமாம், ஜென்ரலாக சனினாலே துலாத்தில் உச்சமடைகிற கிரகம். அதனால துலாத்துக்கு யோகாதிபதி அப்படின்னு பண்டைய நூல்களில் நம்ம ஜோதிடர் சொல்றது உண்டு. இப்போ பழைய முறைகள் இப்போ இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜிங்கிறதுல சர்க்கியூட்டை கவனிக்கிறது, பாவகாரகம், ஒரு பாவத்தின் ரீதியாக தான் ஒரு கிரகம் நல்லதோ கெட்டதோ பண்ணுது அப்படின்ற கான்செப்டை தான் இப்போ நாம் வலியுறுத்துகிறோம். அதனால இப்ப அந்த பழைய கான்செப்ட்ல இருந்து மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். ஏன்னா இப்ப ஜோதிடன்னு போனாலே எனக்கு சனியினால பாதிப்பு இருக்கான்ற அச்சத்தோடயே போற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது. அதனால இந்த டாபிக் நல்ல டாபிக். இப்ப நம்ம எடுத்திருக்கிற டாபிக் சனி அப்படிங்கிறது நல்ல டாபிக். காரணம் என்னன்னா, இப்ப சனி அப்படின்ன உடனே பயப்படணுங்கிறத கெட்ட கிரகன்னே முத்திரை குத்திட்டாங்க. இப்ப நம்மளும் கிரகம் சார்ந்து சில பதிவுகள் போட்டிருக்கோம். சனியை பத்தியே 12 லக்னத்துக்கும் கூட ஒரு தடவை போட்டிருக்கோம். அப்ப 12 லக்னத்துக்கும் சனி எப்படிங்கிறத விட 12 பாவத்துக்கு எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு லக்னத்துலதான் பிறக்க முடியும். அந்த ஒரு லக்னத்துல பிறக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு சனி எந்த இடத்துல சம்பந்தப்பட்டால் என்ன பண்ணுவார், அந்த வகையில தான் அவர் நல்லவரும் கெட்டவரும் ஆகிறார். அதனால அதை பத்தி நாம ஏன் அது சனிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இருக்கிறதுலே ஸ்லோ மூவிங் பிளானட், ரொம்ப இருக்கிறதுலே மெதுவா நகரக்கூடியது. அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல இருந்தா அது ரொம்ப நாளைக்கு இருக்குது. அப்ப அதனுடைய அழுத்தம் ஃபோர்ஸா இருக்கும். இப்ப சந்திரன் அப்படின்னா அது 2 நாள்ல ஒரு ராசி விட்டு கிடந்துருது, 2.25 நாள்ல. அப்ப மாசக்கோள்கள் மாசத்துல கிடந்துருது. 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருக்கே அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம பிறந்த ஜாதகத்துல ஒரு கெட்ட ஸ்தானத்துல 8ல சனியும் 12ல சனியும் இப்படி எல்லாம் இருந்துட்டா அது பாதிக்கும்னு ஒரு மாதிரி நினைக்கிறது உண்டு. இன்னொரு மாதிரி எப்படி நினைப்பாங்கன்னா, நல்ல ஸ்தானத்துல சனி உட்கார்ந்தாவே அந்த நல்ல ஸ்தானம் கெட்டு போச்சு. இப்ப உதாரணத்துக்கு லக்னத்துல சனி இருந்தா அது லக்னத்தையே கெடுத்துருச்சு, ஆளே கெட்டவரு. ஆமா, 2ஆம் இடத்துல சனி இருந்தா பணமே தங்காது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தோம் ஒரு காலத்துல ஜோதிடம். ஏன்னா அந்த ஜோதிடத்தினுடைய போக்கு எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல சாஃப்ட்வேரு கணிப்பு குறைவா இருந்தது, நம்மளுக்கு அளவீடுகள் பண்றது குறைவா இருந்தது. அந்த காலத்துல ஒரு யூஸ் பண்ண தராசு இன்னைக்கு தராசு டிஜிட்டல்ல வந்துருச்சு. அது மாதிரி ஜோதிடமும் இன்னைக்கு அக்யூரசி பார்த்து போகும்போது, டிகிரி சுத்தமா பார்க்கும்போது அந்த பாவங்கள்ல எப்படி தொடர்பு வைக்கிறாரோ அதை வச்சுதான் அவர் நல்லவரோ கெட்டவரோ ஆகுறாரு. ஆனா இந்த டிகிரியில் நீங்க பார்க்கும்போது கதையே மாறுது இல்லைங்களா? கதை மட்டும் இல்ல, இவங்களுக்கு 249 புள்ளி விழுகுது. ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகன்னு கணிக்கும் போதே 249 புள்ளி விழுது. அன்னைக்கு 12 கட்டம் தான், இன்னைக்கு அப்படி இல்லை, 249. இன்னும் அதை விட அட்வான்ஸ் போகிறதுக்கு ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து 3 மடங்கும் பண்ணலாம். அப்ப இருக்க இருக்க டெப்தா போகும்போது நமக்கு அக்யூரசி கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அக்யூரசி தான். இப்ப ஒண்ணுமில்லை, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு லக்னம் பிறக்குது, அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசுற துலா லக்னமே இருக்குதுன்னு வைங்க. இப்ப துலா லக்னத்துக்கு இப்ப கும்பத்துல சனி இருக்கிறாரு, 5ல இருக்கிறாரு. இப்ப துலா லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். அப்படின்னா 5ஆம் வீட்டுல இருக்கிற சனிக்கு பலன் சொல்லிட்டு இருப்போம். நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். அது 5ல இருக்குதான், ஆனா எந்த பாவத்தினுடைய செயலை செய்ய போகுதுங்கிறத டெப்தா கால்குலேட் பண்ணணும். அதுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. 5ன்னு சொல்லும்போது அதுல இருக்கிற காரத்தூது மட்டுமே பேச வேண்டாம். புரியுது. இப்ப துலா லக்னம் அப்படின்னா அங்க 3 நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம்னு சொல்லும் போது கும்பத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த துலாத்துல இருக்கிற நட்சத்திர தொடர்பே தான் கும்பத்திலையும் வரும். துலாத்துல செவ்வாய், ராகு, குரு, சித்திரை, சுவாதி, விசாகம். அதே மாதிரிதான் கும்பத்துல செவ்வாய், ராகு, குரு, அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்ப இந்த 5ல சனி இருக்கிறாரு அப்படின்னா லக்னத்துக்கும் 5க்கும் ஒரு தொடர்பு மேம்போக்க தெரியுது.
ஆனா உள்ளுக்குள்ள கணிச்சு பார்க்கும்போது உங்க லக்ன புள்ளி நீங்க வந்து சித்திரை 1ல பிறந்தீங்களா 2ல பிறந்தீங்களா 9 பாதத்துல எதுல பிறந்தீங்கும் போது அது ஒரு முகவரியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை 9ஆ பிரிக்கிற மெத்தட் இருக்கு. ஒரு புள்ளிய அதுல எந்த பகுதியில பிரிக்கிறோம்னு செகண்ட் கணக்கா நம்ம அக்யூரசி எடுக்கும் பொழுது அதுலதான் 12 பாவ அதிகாரிகள் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு லக்னம் நான் சொல்ற மெத்தட்ல உங்க லக்னம் அப்படின்னா துலாம்னா நீங்க சுக்கிரன்னு எடுத்துக்குவீங்க. நான் என்ன சொல்றேன்னா அது எந்த டிகிரியில லக்னம் விழுந்ததோ அந்த டிகிரிக்குன்னு ஒரு கிரகம் வரும். அதை வந்து கணிச்சு பார்த்து இப்ப அதை திசையா பண்றதுன்னு அர்த்தம். இப்ப ராகு நட்சத்திரத்துல சுவாதியில பிறக்கிறாங்கன்னா அந்த சுவாதி 13 டிகிரியை திசையா போட்டுக்கிறது. அந்த 9 புத்திகளை பிரிக்கிறது. அதுல அந்த 13 டிகிரியில 9 கிரகங்களுக்கு பங்கு இருக்கு. அதுல எந்த பகுதியில நம்ம பிறந்தோங்கிறத வச்சுதான் லக்னத்தை நிர்ணயம் பண்ண கிரகம் கிடைக்கும். இது மாதிரி 12 பாவத்துக்கும் 12 கிரகங்கள் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, சனி நல்லவரா கெட்டவரா? இதுல நீங்க சொன்ன மாதிரி உன்னிப்பாவே நீ பாக்கணுமே உள்ள. அப்ப நாம என்ன எடுத்துக்கணும்னா சனி வந்து கேரக்டர் வைஸ், அதாவது குண வித்தியாசங்கள் குணங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சனியினுடைய நட்சத்திர கோட்பாடுகள்ல சனியினுடைய நட்சத்திர ஆற்றல் அந்த கதிர் இயக்கம் வந்து சனி கிரகத்தின் மேல் பட்டு அதை சந்திரன் உள்வாங்கி நம்மளுக்கு அனுப்பும் போது அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களையும் சனியின் ஆற்றல்களையும் நமக்கு தர்றாரு. அப்ப கேரக்டர் என்ன அப்படின்னா மந்தம், அதுல வந்து குறைவான குணங்கள், கொஞ்சம் தாழ்மையான குணங்கள், செயல்பாடு கம்மி மற்றும் கனிம வளங்களை சார்ந்த ஒரு தத்துவம், வயோதிக தத்துவம், கால்வலி, நரம்பு உபாத, இப்படி ஒவ்வொரு ஆமா கிரக காரகம்னு போகும்போது சனி வந்து தாழ்நிலை தான். இப்ப அதே சனி நீங்க பிறந்த துலா லக்னத்துல உங்க புள்ளிக்கு உங்க லக்ன புள்ளிக்கு அவர் வந்து 10ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கு, 2ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கு, 6ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப நீங்க வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா லக்னம் பணம் கொடுக்கிறவர் அவர் தான், வேலை கொடுக்கிறவர் அவர் தான், தொழில் சொந்த தொழிலே கொடுக்கிறவர் அவர் தான். அவர் போய் எப்படி கெட்டவர்னு இருக்கும்? ஏன்னா 2010 கனெக்ஷன். அப்படி இருக்கிற சனி அந்த 2010க்கு நல்லதா இருக்காரா கெட்டதா இருக்காரான்னு பார்க்கணும். நல்லதா இருந்தாருன்னா வளர்த்து விட்டுருவார், தொழில் பலத்தை வளர்த்து விட்டுருவார். இப்ப 2ஆம் இடம் அனுஷ நட்சத்திரத்துல சனி உட்காருதுன்னா அந்த சனினாலதான் உங்களுக்கு பணமே வந்தாகணும். அவர் தான் 2ஆம் பாவத்தை இயக்கிற அதிகாரி. அப்ப நம்ம சனி நல்லவர்னு எடுத்துக்கணும். இப்ப ஏன் கெட்டவர்னு எடுக்கிறோம் அப்படின்னா இப்ப எந்த கிரகம் ஆனாலும் 8ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ தொடர்பு கொண்டால் அது அந்த பாவத்தை இயக்கிடும். 8ஆம் பாவம் என்பது தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, அசிங்கம், அவமானம். 12ஆம் இடம் என்பது விரயம், தன் சக்தியை இழக்கிறது, தலைமறைவாகிறது, சிறை தண்டனை முதல் கொண்டு 12ஆம் இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு அதிகாரியா வந்தால் மட்டும் நம்ம சனி கெட்டவர்னு எடுக்கணும். அதுதான் இந்த சனின்ற பாயிண்ட்ல இந்த சனி மட்டும் இல்லை, குருன்னு எடுத்துட்டாலும் அப்படித்தான். இப்ப 8-12க்கு தொடர்பு இருந்தால் குரு கெட்டவர் தான். அவர்னால அந்த 8ஆம் பாவத்தை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பிக்ஸ் ஆயிடுது, இந்த கிரகம் நம்மளுக்கு இந்த கேரக்டரை வச்சிருக்காரு, அதுக்குதான் அவரு பயன்படுவாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுது. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காரு, ஒரு ஒர்க்கர் இருக்காரு, இந்த கதாபாத்திரம் தான் அவங்க பண்ண போறாங்க. தனிப்பட்ட ஜாதக அமைப்புல லக்ன புள்ளி வச்சுதான் ஒப்பிட முடியும். இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுல முன் வாசல் எது, மெயின் ஹால் எது, பெட்ரூம் எது, அதே மாதிரி கிச்சன் எது, இப்படி எல்லாம் கணக்கெடுக்கும் பொழுது அந்த மாதிரி 12 பாவத்துக்கும் நம்ம வீட்டை பத்தியே தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரிதான் மூலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க துலா லக்னத்துக்கு என்ன மூலைன்னு எடுப்பீங்க? அதாவது துலாம் வந்து மேற்கு பகுதி உடையது, சரிங்களா? அப்ப மேற்கு வாசல் வந்து அங்க ஆதிக்கம் பலமா இருக்கும்னு அர்த்தம். இப்ப ஜலமூலைன்னா ஜென்ரலா என்ன எடுக்கிறோம்? வடகிழக்கு ஜலமூலை, அது வந்து மீனராசி குறிக்குது. அதே மாதிரி தென் கிழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது இதுல வந்துடும், மிதனத்துல. தென் மேற்குங்கிறது எங்க வரும்? கன்னியில வரும். ஜலமூலைக்கு நேர் ஆப்போசிட் வரும். இப்ப நீங்க துலா லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு 12ஆம் இடம் போய் தென்மேற்கு மூலையா வருது. இதுலயே எடுத்தா இதை 1 மணி நேரம் பேசலாம், அதனால டாபிக் மாற வேண்டாம்.
சனியை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்ற கிரகம் வந்து இவங்களுக்கு 2, 6, 10ல வலுத்துட்டாரு அப்படின்னா தொழில் பலம் அருமையா செய்வாரு. அது என்ன நட்சத்திரம் சொன்னீங்க ஐயா? அனுஷம். இல்ல இது இவங்க துலாத்துல இருக்கிற துலாத்துல வந்து சுவாதி. சுவாதியில பிறந்தவங்களுக்கு ஆமா. எத்தனை இப்ப பாவம்? இப்ப ஒண்ணுமில்ல, இப்ப வந்து சித்திரை நட்சத்திரம் 2 பாதம். ம். அதுல சித்திரை 1ல பிறந்தவங்களுக்கு விசாகம்தான் பணஸ்தானமா வரும். ம். சித்திரை 2ல பிறந்தவங்களுக்கே அனுஷம் வந்துடும். சுவாதியில 3 பாதம். சித்திரை 2க்கே வந்து அனுஷம் வந்துடும். அப்ப சித்திரை 2 சுவாதி 3ன்னு எடுத்துக்கலாம். இப்ப அவங்களோட இதுல வந்து அந்த அனுசத்துல வந்து சனி உட்கார்ந்தனாலே பணம் கொடுக்க ஆரம்பிச்சு. உட்கார்ந்தாலே அவங்களுக்கு வந்து சனி திசை நடந்தாலே பெரிய அளவுல பணம் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல வேற கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் அந்த திசையில சனி மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனா உண்மையிலேயே சனி கெட்டு போயிட்டாரா நல்லா இருக்காராங்கிறது எப்படி பார்க்கணும்னா இந்த 2, 6, 10க்கு அவர் நெகட்டிவா இருந்துடக்கூடாது. இப்ப லக்னத்துல இருந்தா கூட அது நெகட்டிவ் தான் 2ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தா என்ன ஆகும், அதாவது 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுவே இப்ப இருக்கிற இடம் தான், கும்பம் தான். லக்னத்துக்கு வேணா நம்ம 5ன்னு பெருமையா பேசிக்கலாம், ஆனா 2ஆம் இடத்துக்கு அது நல்லதில்லை. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு இப்ப இருக்கிற சனி நல்லதில்லை. அதனாலதான் நான் என்னுடைய பதிவுகள்ல துலா லக்னத்துக்கு பலன் சொல்லும் போது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்ங்கும் போது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தம்னு சொல்லுவேன். காரணம் 10ங்கிறது சொந்த தொழில், உற்பத்தி ட்ரேடிங் பண்றது. அந்த இடத்துக்கு 5ல போய் 8ல போய் சனி இருக்காரு. நமக்கு 5ன்னு நம்ம நல்லதுன்னு நினைப்போம், ஆனா 10க்கு அது மோசம் பண்ணுது. அப்ப கேள்வியே எந்த பாவத்துக்கு கேள்வியோ அந்த பாவத்துக்கு அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்துதான் பதில் சொல்லுவோம். சூப்பர் சூப்பருங்க. அடுத்து சுவாதியை சொல்லுங்க. சுவாதியில இப்ப செவ்வாயில பிறந்தா நமக்கு சனியினுடைய அதிகம். சுவாதியில 3 பாதம் சொல்லிட்டோம். அப்ப 4ஆம் பாதத்துல பிறந்தா இங்க கேட்ட வந்துடும் 2ஆம் இடம். அப்ப வந்து புதனுடைய ஆதிக்கத்துல வந்துடும். அப்ப சனி என்ன ஆவாரு, அப்ப வந்து 1க்குள்ள வந்துடுவார், லக்ன பாவத்துக்குள்ள வந்துடுவார். ஏன்னா இவருக்கு சுவாதி 3ஆம் பாதமோ 4ஆம் பாதமோ விசாகம் 3 பாதத்திலேயோ லக்னம் அமைந்தால் சனியினுடைய விசாகம் 4ஆம் பாதம் சனியினுடைய பாதங்கள் எல்லாமே லக்ன பாவத்துக்குள்ள வந்துடுது. 2ஆம் இடத்தை ஆள்றது வந்து கேட்ட நட்சத்திரமா போயிடுது. அப்ப என்ன ஆகும், நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு சனி அங்க இன்வால்வ் ஆகுறாருன்னு அர்த்தம். பணம் பொருள் கொடுக்கறது புதன் தான், புதன் ஆயிடுவார். அப்ப நமக்கு ஒரு ஆசை, பாசம், நேசம், உறவு, தோற்றம், நம்மளுடைய டேலண்ட்டு, கலைகள், பூர்வீகம், குழந்தைகள், இதெல்லாம் வந்து நமக்கு சனி வந்துடும். ஆனா நீங்க 1ஆம் பாவம் சொன்னீங்க, இப்போ 1ஆம் பாவம் வந்து நல்லதா கெட்டதா? 1ஆம் பாவம்ங்கிறது தான் ஹெட் ஆபீஸ் மாதிரி. இப்ப நம்ம 12 பாவத்துக்கு, ஆமா இல்ல தலை, அது சிந்தனைன்னா தலையில தானே இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா 12 பாவத்தையும் கண்ட்ரோல் பண்ற பவரே லக்னத்துலதான் இருக்கு. இங்க 12 பாவ தொடர்புகள் லக்னத்துக்கு எது எது எப்படி வச்சிருக்கோ அதை வச்சுதான் அது வேலையை செய்யும். அப்ப இவர்களுக்கு சனி வந்து நல்லவரா கெட்டவரா? சனி வந்து இப்ப நீங்க விசாகத்துல பிறக்கிறீங்கன்னு வைங்க, சுவாதி 4ஆம் பாவத்திலேயோ விசாகத்திலேயோ லக்னம் அமைந்தால் சனியினுடைய சுபாவம் இருக்கும், கேரக்டர் அனாலிசிஸ். இப்ப எப்படின்னா நம்ம செயல்படுறது, தோற்றம், நம்மளுடைய மூமெண்ட்ஸு, இதெல்லாம் சனி மாதிரி இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவம்னா நம்மளுக்கு குழந்தைகள், பக்தி, ஆன்மீகம், விளையாட்டு, கலைகள், இதுல எல்லாம் இந்த சனி வேலை செய்யும். அப்ப இவங்க வந்து பழைய பொருட்கள், பழைய வரலாறு, அதாவதுங்க இப்ப பொருள்னு வரும்போது 2ஆம் பாவத்துக்கு போயிடணும். ஒரு அகம் சார்ந்த விஷயத்துக்கு 1, 5, 9ங்கும் போது உறவுகள்னு எடுத்துக்கணும். ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும், தத்துவம் பேசுவாங்க. இப்ப நீங்க அதே வந்து என்ன தொழில்ல ஈடுபாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சனியினுடைய ஈடுபாடு அப்படின்றது வந்து மேக்சிமம் தத்துவம் பேசுறதா தான் இருக்கும். அதுல வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா ட்ரெடிஷன், இப்ப பழைய பொருள்ன்றதுக்கு பதிலா பழைய சித்தாந்தம்னு எடுத்துக்கணும். 1, 5, 9ன்னு எடுக்கும்போது நான் ட்ரெடிஷனலை காப்பாத்துறேன், பழச மாத்தக்கூடாது, பழைய பழக்க வழக்கங்களை மாத்தக்கூடாது, தெய்வம் வந்து வழியா நாங்க இந்த மாதிரிதான் தெய்வத்தை கும்பிடுறோம், அந்த மெத்தடை மாத்தக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த சனி வந்து பழமையை பாதுகாக்கும். அதே மாதிரிதான் 9ஆம் இடம் பூர்வீகம். அப்ப பூர்வீகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலாவே பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. 9ஆம் இடம் என்பது தத்துவ ரீதியாகவே அந்த பழமையை போற்றி கொண்டு இருப்பார்கள்.
ஆனா நம்ம ஜென்ரலா பார்க்கறது எப்படின்னா, இப்ப வந்து உள் பிரிவுன்னு பார்க்கும்போது தான் இன்னும் அக்யூரசி தெரியும். இப்ப நட்சத்திர ரீதியா தெரியறது அது ஒரு 50% வேலை செய்யும். இன்னும் உப நட்சத்திரம்னு இருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுல இன்னும் அக்யூரஸியா கிடைக்கும். இப்ப நீங்க இதுல வச்சு பார்க்கும்போது உங்க குலதெய்வத்தை பத்தி சொல்லணும்னா, நான் 9ஆம் இடமான பூசத்தை தான் சொல்லணும். இப்ப சுவாதியில பிறந்தவங்களுக்கு. அப்ப பூசம் 9ஆம் இடம் அப்படின்னா கருப்புசாமி, முனீஸ்வரர், காவல் தெய்வம் இந்த மாதிரி தெய்வம் தான் குலதெய்வமா இருக்கும்னு சொல்லணும். மேக்ஸிமம் ஒரு 80-85% அப்படிதான் வரும். அப்படி இல்ல நம்ம வந்து விசாகத்துக்கு லக்ன புள்ளி அமைஞ்சிடுச்சு 9ஆம் இடம் புதன் ஆயிடுச்சுன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வந்துடும். மதுரை சம்பந்தப்படும் புதனுங்கும் போது பெருமாள் சம்பந்தப்படும். அது மாதிரி தெய்வங்கள் அங்க போயிடும். அது மாதிரி 5ஆம் இடம் குழந்தைகளினுடைய தன்மைன்னு எடுக்கும்போது சனியாக வரும்போது அந்த சனியினுடைய சுபாவம் தான் இருக்கும். குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டு, சிந்திச்சு முடிவெடுக்கிறதுன்னு டீசெண்டா சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் சனி ஸ்லோ மூமெண்ட்டுன்னு போட்டு ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த லக்னம் மட்டுமே ஒரு புள்ளி நிர்ணயம்னாலும் அவங்களுடைய தோற்றத்தும் அதனுடைய சிந்தனை தான் குறிக்குமோ ஒழிய மற்ற கிரகங்களுடைய தொடர்புனால அவங்க முன்னேறி மேல வந்துடுவாங்க. இப்ப நீங்க வந்து சனி வந்து இப்ப லக்ன புள்ளியாக நம்மளுக்கு லக்னத்துக்குள்ள வருது, இல்ல சனியே வந்து நீங்க சுவாதி லக்னத்துல பிறந்து லக்னம் சுவாதியா பிறந்து அங்க சனியை உட்கார்ந்தாருன்னு வைங்க, அப்ப சனியினுடைய கேரக்டர் தானே இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம மூமெண்ட்ஸ் வேணா அப்படி இருக்கும், ஆனா அது கெடுக்காது. எந்த பாவத்துக்கு எங்க உட்கார்ந்தா எதுக்கு கெடுக்குன்னு பாக்குறது தான் ஜோதிடம். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சனி உட்கார்ந்த இடம் பாருன்னு எடுக்க கூடாது. இப்ப நீங்க 8ஆம் வீட்டுல சனி பிறக்கும் போது உட்கார்ந்துடுறாரு. இப்ப வந்து துலா லக்னம்னு நீங்க சொல்லும் போது துலா லக்னம் வந்து டெய்லி ஓடுது 2 மணி நேரம். அந்த டெய்லி ஓடும் பொழுது இப்ப உதாரணத்துக்கு 8ஆம் இடமான ரிஷபத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அவரு 2.5 வருஷ காலம் இருப்பார். அந்த 2.5 வருஷ காலமும் துலா லக்னத்துல பிறக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அட்டமச்சனி தான். அப்ப அப்படி அத்தனை பேரும் அட்டமச்சனியா கொடுத்து அவங்க குடும்பத்துல அத்தனை பிரச்சனைகள் சந்திக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒரு கிரகம் 8ல இருக்கு அப்படின்னாலே அது கெடுத்துரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற வந்துட்டு உள்ள இருக்கிற அந்த நட்சத்திர புள்ளியில எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்து பார்க்கணும். இப்ப நீங்க என்னதான் லக்ன புள்ளியில் அமர்ந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுக்க போறது திசை தான். பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, பிறக்கும்போது ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் கிடைக்கும். அந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன திசை நடக்குது, அந்த திசை உங்களுக்கு என்ன பாவத்தை இயக்குது, அந்த பாவம் நல்லதா கெட்டதா, இப்படி பாக்குறதா இந்த ஜோதிடம். சூப்பர். அடுத்து விசாகம். விசாகத்துல பிறந்தீங்கன்னா புதன் ஏத்துக்கிறாரு. அப்ப 1, 5, 9ல சனி வந்துடுறாரு. அவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியான பற்றுதல் பாசம் நேசம் இருந்தாலும் ஒரு மாதிரி வெறுப்பு இருக்கும். இப்ப ஒரு துறவி எப்படி இருப்பாரு, குடும்பத்திலேயே இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு வெளிக்காட்ட மாட்டார், தன்னுடைய அன்பை வந்து ரொம்ப எமோஷனலா வெளிக்காட்ட மாட்டார். அப்படித்தான் அந்த சனி கொண்டு போகும். அப்ப சனி அப்பார்ட் பண்ணி நீங்க பணத்தை பத்தி கேட்டீங்கன்னா புதன் இயக்கிடுவார். 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் புதனா வர்றதுனால அவங்க வியாபாரம் சார்ந்த அல்லது கணிதம் சார்ந்த ஒரு பைப்லைன் கனெக்ஷனு, பிளம்பிங் மெட்டீரியல், சாஃப்ட்வேரு, கம்ப்யூட்டரு, இது மாதிரியான தொழில் பலத்தை பெற்றுவாங்க. புதன்னாலே உங்களுக்கு வந்து எல்லா பிசினஸும் அங்க சூட் ஆகும். கலை சார்ந்து எழுத்து, ஒப்பந்தம், கவிதை எல்லாமே வந்துடும். அதே நேரத்துல 2, 6, 10 அப்படின்னு புதன் வரும் பொழுது அவர் வந்து சொந்த தொழில் செய்யும்போது பிசினஸ்ல வந்து இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், நூல் வியாபாரமாகட்டும், இந்த மாதிரியான இதுல ஸ்பெஷலைஸ்டா வந்துடும். பேசி பேசி வியாபாரம் பண்ணணும். ஆமா. அப்ப நீங்க விசாக புள்ளியில துலா லக்னத்துல பிறந்தோம்னா லக்னத்துக்குள்ள சனி வந்துடுறாருன்னு எடுத்துக்கணும். அப்ப லக்னத்துல இருக்கிற சனி நமக்கு 8ல இருக்கக்கூடாது, 4ல இருக்கக்கூடாது, 12ல இருக்கக்கூடாது. புள்ளி தான் நமக்கு சனி லக்னத்துக்குள்ள வர்றாரு. ஆனா அவரு போய் 4, 8, 12ல உட்கார்ந்தா கெடுத்து போடுறாரு, அவர் ஆற்றலை கெடுத்துடுறாரு. அப்படி எடுத்துக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்தாகவும் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஐயா. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிநன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.